திருவிழாவும் மேம்பட்டோம். இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சோடனே முதல் பாட்டு என்ன பாட்டு பாடினாங்கன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? பாஸ்டர் தவிர வேற யாராவது? துதிப்போம் அல்லேலூயா. அல்லேலூயா பாடி ஆ, அதுல எதை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னா மகிமையை பத்தி அது என்ன செய்யுது? பேசுது. மகிமை, தேவ மகிமை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு ஆரம்பிக்குது. இந்த நாளும் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனமும் அதே தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி இக்கபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. நம்ம நிறைய நேரத்துல மகிமை மகிமைன்னு படிச்சிருக்கோம். ஆனா அந்த க்ளோரி அப்படின்னா என்ன, மகிமைன்னா என்ன, அதோடைய அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நிறைய நேரத்துல வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி மகிமையை வச்சு நினைச்சிருக்காங்க, உபயோகிச்சிருக்காங்க. அப்போ மகிமைனா என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சலாம் நம்ம படிக்கலாம். சங்கீதம் 49:16 வாசிங்களேன். சங்கீதம் 49:16. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. ஒருத்தனுக்கு பணம் வரும்போது அவன் வீட்டின் மகிமை என்ன செய்தான்? பெருகுதான். அப்போ வீட்டுல எதையோ ஒண்ணு என்ன செய்யறான்னா ஆட் பண்றான். அந்த ஆட் பண்ணும்போது அந்த வீட்டுடைய பெருமை பெருகுது, மகிமை பெருகுது அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாரு. அப்போ என்ன மகிமை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது என்னது? மகிமை. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேலை டைல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அந்த ஆர்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது பெருசா ஒரு கலைப்பொருளை கொண்டு வந்து அங்க உள்ள வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த வீட்டுடைய அகலம், நீளம், உயரம் அப்படின்னு சொல்லி எதையோ ஒரு விஷயத்தை பத்தி அங்க பேசுது. அதனால மகிமை அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை பத்தி பேச பெருமையாக பேசுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு வசனம் சொல்லு, சங்கீதம் 57:11 பாருங்களேன். தேவனை வானங்களுக்கு மேலாக உயர்ந்தள்ளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. மகிமைனா எதையோ அதை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பூமியில இருக்க எல்லாத்த பத்தியும் பேசுங்க. அதை விட மேலானது என்னது? தேவனை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி பேசுறது. அப்போ பூமி அனைத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்குது தேவனுடைய மகிமை. அப்போ பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் பத்தி பேசுறதை விட தேவனுடைய மகிமை அதை விட அதிகமாக நினைச்சப்படணும், பேசப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அங்க பார்க்குறப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசப்படுறதுக்காக அங்க கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய நீதிமொழிகளை நிறைய இடத்துல மகிமை பத்தி பேசியிருக்காங்க. அதுல 16:31 வாசிங்க. நீதிமொழிகள் 16:31. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். இப்ப திடீர்னு பார்த்தா அஹ், நரைமயிர் மகிமையான கிரீடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு மேலே அடிஷனல் இன்னொரு ஆட் பண்ண நீதியின் வழியில் உண்டாகும். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல வழியில கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது என்னது? மகிமை. இன்னும் சொல்றாரு நீதிமொழிகள் 19:11 பாருங்களேன். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஒண்ணு நீதியின் வழியில கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஒரு கேரக்டர் எதுன்னா கிரீடம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இன்னொருத்தர் சொல்றாரு மன்னிக்கிறது, குற்றத்தை மன்னிக்கிறது அவனுக்கு மகிமை அப்படின்னா ஒரு கேரக்டர் வெளியில காமிக்கிறான், அதாவது மன்னிக்கிற குணத்தை பேசப்படுவது அது என்னது? அவனுக்கு மகிமைன்னு சொல்லி பேசப்படுது. 20:29. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. அப்போ முதிர் வயதுல அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்களோ அது அவங்களுக்கு மகிமை. அப்போ ஒரு கேரக்டரை பத்தி அது என்ன செய்யுது? இப்போ மகிமைனா என்னது? கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உண்மையில பைபிள்ல மகிமைனா கேரக்டர் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. தானியேல் 4:30 வாசிங்களேன். அங்க அஹ், பேர் என்ன, நேபுகத்நேச்சர் பேசுறாரு. தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்போ அவனுடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் பெருசா காண்பிப்பதற்காக மகிமை பிரதாபத்துக்கென்று
நான் கட்டின அரண்மனை. அப்படின்னா அவனுடைய குணாதிசயங்களையும் அவனுடைய திறமைகளையும் அவனுடைய கலை நேயத்தையும் வெளில காமிக்கிறதுக்கு பேர் என்னது? வெளியில காமிக்கணும். இதை பத்தி நிறைய பேர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயத்துக்கு பேரு மகிமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாத்திராகமம் 16:10 வாசிங்களேன். யாத்திராகமம் 16:10. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கு எல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை மேகத்திலே அடுத்த வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் இப்போ தேவனாகிய கர்த்தர் என்பதை இப்போ அறிந்து கொள்வீர்கள் என்று இப்போ என்ன சொல்லுன்றார். பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது மகிமைன்னு சொல்லி பார்த்தோம். அவங்கள்ட்ட இருக்க கேரக்டர் மகிமைன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்னு அதை பெருசா காண்பிச்சு கொள்வதற்காக கொடுக்கப்படுறது என்னது மகிமைன்னு சொல்லி பார்த்தோம். இங்க சொல்றாங்க, அவங்க திரும்பி பார்த்தாங்க, மேகத்துல கர்த்தருடைய மகிமை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அங்க பேசுது. அடுத்து சொல்றது, அதுல இருந்து யார் பேசுனா? கர்த்தர் பேசினார். அப்போ கர்த்தருடைய மகிமை அப்படின்னு சொன்னா தேவன் இருக்கிற இடத்துல இருந்தது ஒரு மகிமை என்ன செய்யுது? காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 24:16 யாத்திராகமம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர்கள் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இங்கேயும் பார்க்குற மகிமை இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லி இருக்குது. ஆனா அந்த இடத்துல யார் கூப்பிடுறா? தேவன் கூப்பிடுறாரு. அப்போ தேவன் இருக்கிற இடம் அல்லது தேவனுடைய பிரசனத்துக்கு பேர் என்னது? மகிமை அப்படின்னு சொல்லி பார்க்க. நம்முடைய ஆலயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஷெக்கினா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பேர் என்ன? தேவனுடைய மகிமை. தேவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? ஷக்கினா. அது தேவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் குறிக்கிறதா அது இருக்குது. இன்னும் யாத்திராமம் 29:43 பாருங்களேன். இங்க வேற அங்கே மாதிரி இஸ்ரவேல் வச்சிருக்காரு. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். மகிமையை வச்சு பரிசுத்தத்தை கொண்டு வராராம். மகிமை வச்சு எப்படிங்க பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும்? ஒரு பிரசன்னத்தை வச்சு அல்லது உங்க கேரக்டர் வச்சு பரிசுத்தம் கொண்டு வரணும். அவர் சொல்றாரு மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மகிமைனா என்ன அப்படின்னு சொன்னா, யாத்திராமம் 33:18 வாசிங்களேன். அங்க கேட்கிறாரு. அதற்கு மோசே, அவசியங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க. அப்போ இவ்வளவு நாளும் 24 அதிகாரம் 16 அதிகாரத்துல எல்லாம் மகிமையில தேவன் வெளிப்பட்டாரு அங்க காமிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்குது. இவன் சொல்றான், ஆண்டவரே மகிமை எனக்கு என்னச்சீங்க காண்பீங்க. அப்போ இத்தனை நாளும் மகிமை என்ன செய்யல பார்க்கலையா அப்படின்னா, அவன் மகிமை என்னன்னு அவன் புரிஞ்சிக்க முடியல. திடீர்னு கேட்கிறான், ஆண்டவரே மகிமை எனக்கு காண்பீங்க. சீஷர்கள்ட்ட கேட்டாங்க, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காமிங்க. இவ்வளவு நாள் அவன் கூட இருந்தனே. அப்போ இவ்வளவு நாள் தேவன் பேசினாரு. இப்ப மகிமைனா என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 விஷயம் மகிமையில வேற இதோட கனெக்ட் ஆகுது பாருங்களேன். சங்கீதம் 79:9. சங்கீதம் 79:9. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய 79:9. அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இல்லம்மா, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்லி வரும். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனத்துடைய தெரியும், எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. அப்ப நாமத்தையும் மகிமை சேர்த்து என்ன செய்யறாருன்னா, இங்க பிசினர் வசனம் இருக்குது. 96:8 வாசிங்களேன். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். நாமத்துக்குரிய மகிமை,
இன்னொன்று நாமத்தின் மகிமை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ இந்த மகிமை அப்படிங்கிறது அவருடைய பேர்ல என்ன செய்யுது இருக்குது. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிருவோம். 42:8 ஏசாயா. என்னதுங்கண்ணா? ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொண்டேன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பிரஸ்தாவப்படுத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சொல்றாரு, என் நாமம் அதுக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, அதுக்கு துதி செலுத்தணும். அந்த துதியை நான் வேற யாருக்குன்னு செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ப்ரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மகிமையை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவருக்கு என்னத்தை காமிச்சாருன்னு சொல்லி பார்ப்போமா? யாத்திரா 33:22 வாசிங்களேன். யாத்திரா 33:22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்போ தேவன் அவருக்கு மகிமையை காண்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சொல்றாரு, நான் கடந்து போற வரைக்கும் நினைச்சிடறேன், அந்த கண்மண் வெடிப்புல வச்சு உன்னை பாத்துக்கிறேன், என் மகிமை கடந்து போகும், நீ பாப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மகிமை கடந்து போகும்போது என்னத்தை பாக்குறாருன்னு சொல்லி பாருங்களேன். யாத்திரை 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி ஒரு நிமிஷம். அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இங்க தேவன் வர்றார். மகிமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யார் இருக்கா? தேவன் இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம். இங்க தேவனுடைய மகிமை காண்பிக்கிறாரு. அப்ப கர்த்தர் ஒரு மேகத்துல இருந்து இறங்குறாரு. இறங்கி அவனுக்கு நின்று கர்த்தருடைய நாமத்தை அவருக்கு என்ன செய்யறாரு? கூறுறாரு. அப்ப கர்த்தர் இருக்கிற இடம் மகிமை நிறைஞ்சது. கர்த்தருக்குன்னு ஒரு நாமம் இருக்குது. அந்த நாமத்தை தான் என்ன செய்யறாங்கன்னா துதிச்சு பாடணும். அது என்ன நாமம் அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்துருக்குது. அடுத்து 6-7 வாசிங்களேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அப்போ தேவனுடைய நாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா அவருடைய குணம். அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அப்படின்னு சொன்னா தேவனுடைய குணத்தை போற்றி துதித்து பாடுறது என்னது? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது. அப்போ மகிமை அப்படின்னு சொன்னா தேவனுடைய குணத்தினுடைய நன்மைகளையும் தேவனுடைய குணத்தினுடைய அதிசயங்களையும் தேவனுடைய குணத்தினுடைய பிரஸ்தாபங்களையும் பேசுறது தான் என்னது? மகிமை. அப்போ தேவனுடைய நாமம், அந்த நாமம்னு அவருடைய கேரக்டர், அந்த கேரக்டரை பத்தி பேசுறது மகிமை. அப்போ மேகத்துல என்னத்தை பாக்குறாங்க அப்படின்னா தேவனுடைய கிருபையை பாக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, தேவனுடைய தேவனை பார்த்து நான் சாகாம இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு. அப்படின்னா தேவனை பார்த்து ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு சாகலை அப்படின்னு சொன்னா தேவன் உங்களுக்கு இரக்கம் காமிச்சிருக்காரு. அவருடைய கிருபை அங்க தெரியுது. அவருடைய கேரக்டர் அங்க என்ன செய்யுது? அவருடைய குணாதிசயம் அங்க காட்டப்படுது. அப்போ தேவனுடைய நாமம் அப்படின்னு சொன்னா அவருடைய குணம். இந்த குணத்தை பத்தி பிரஸ்தாபமாக காண்பிக்கிறது தான் என்னது? மகிமை. ஒருத்தரையும் தேவன் வந்து நிக்கிறாரு, தேவன் பாக்குறாரு, தேவன் அவங்கள்ட்ட பேசுறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தேவன் அவருடைய குணத்தை என்ன செய்யறாரு? அவங்களுக்கு காண்பிக்கிறார். ஒரு தவறு நடக்கும்போது நிக்கிறாரு, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, அது தேவனுடைய குணம். பாவத்தை பார்க்காதபடி இருக்கிற சுத்த கண்ணன் அப்படின்னு சொல்லி பேரு. ஒரு இடத்துல அக்கிரமம் நடக்கும்போது கோபப்படுறாரு, அவர் எரிச்சுள்ள தேவன். ஒரு சில இடத்துல அன்பு காண்பிக்கிறாரு, அவர் ரொம்ப அன்பான தேவன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குணத்தை காண்பிக்கிறாரு. அது அவருடைய நாமம். அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. அது பூமி அனைத்தை விட பெருசா என்ன செய்யணும்? பேசப்படும். பூமியில இருக்க எல்லாத்த விட பெருசா பேசப்படுற ஒண்ணு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்னாமும் 14:21 வாசிங்களேன். என்னாமும் 14:21. 14:21. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு நீங்க பூமியில திரையோரத்தை பாக்குறீங்க, கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியுதாங்க? ஆனா அவர் சொல்றாரு, பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிச்சயம் நிறைஞ்சிருக்கும்.
ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. பூமியில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் தேவனுடைய குணத்தை என்ன செய்யுதான் வெளிப்படுத்துது. பூக்கள் எவ்வளவு மென்மையானவர், எவ்வளவு வாசனை மிக்கவர், எவ்வளவு தூரம் அவருடைய வாசனை பரப்புது அப்படின்னு சொல்லி காமிக்குது. மலைகளை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு உயர்ந்தவர், காடுகளை கடலை பார்க்கும்போது தேவன் எவ்வளவு அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, அவர் எவ்வளவு மன்னிக்கிற குணம் உள்ளவர். ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவனுடைய குணத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படின்னா பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனா ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் தேவனுடைய மகிமையை முழுசா காண்பிக்க முடியும். அது யாருன்னா மனுஷன். ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு கேரக்டர் காமிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா மனுஷன் மாத்திரம்தான் முழு கேரக்டரை காமிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறான். அப்போ தேவனுடைய மகிமையை முழுவதுமாக காண்பிக்கக்கூடியது மனுஷன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவனை தேவதூர் சற்று சிறியவனாக படிச்சு அவன் என்ன செய்யறான்னா மகிமையினால் அவனை முடிசூட்டினீர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா தேவனுடைய குணத்தை வைத்து அவன் நினைச்சிடாரு முடிசூட்டி இருக்காரு மனுஷனை. இந்த மகிமை வேற யாருக்கும் தேவன் கொடுத்ததில்லை. தேவனுடைய குணம் அங்க மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவனால மாத்திரம்தான் முழுவதுமாக அந்த குணத்தை பிரதிபலிக்க முடியும், தேவனுடைய மகிமையை காண்பிக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 4:22 படிங்களேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். இன்னைக்கு நம்ம படிச்சது தேவனுடைய மகிமை அப்படின்னு சொன்னா அவருடைய நாமத்தை பத்தி பேசுறது. அவருடைய நாமம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய குணத்தை பத்தி பேசுறது. தேவனுடைய குணம் எங்க இருக்குதுன்னா பூமி முழுக்க என்ன செஞ்சிருக்குது, நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி படிச்சோம். ஆனா இந்த வசனம், நம்ம படிச்ச வசனம் எப்படி சொல்லுதுன்னா பெட்டி பிடிபட்டு போனதுனால மகிமை என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அப்ப பெட்டியில என்ன இருக்குது நம்ம நினைச்ச போறோம்னா நாளைக்கு படிக்க போறோம். அது பண்ண இன்னும் 2-3 வருஷங்களை படிச்சுட்டு நம்ம இன்னைய நாளை நிறைவு செய்வோம். பெட்டியில மகிமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி இருக்குது. யாத்திரை 29:43 படிங்களேன். அங்கு இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். தேவனுடைய குணத்தினால் பரிசுத்தமாக்கப்படும். 79:9 அது தப்பா வசனம்னு நினைக்கிறேன். யாத்ராவும் 29:9. சங்கீதம் 79:9. நம்ம படிக்கும்போது இல்லைன்னு படிச்சோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அப்போ தேவன் அவருடைய மகிமையை வைத்து அவருடைய நாமத்தை வச்சு நம்மளை நினைச்சாரா பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். நம்மளை விடுவிக்கிறதுக்கு அந்த மகிமை தேவைப்படுது. அந்த மகிமை எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு, பெட்டி போகும்போது மகிமை போயிடுச்சு, பெட்டி இருக்கும்போது மகிமை இருந்துச்சு. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய 10 கற்பனைகள் செஞ்சது இருந்துச்சு. அப்போ தேவனுடைய நாமம் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா 10 கற்பனைகள்ல எழுதப்பட்டிருக்குது. அது நம்மளை பாவங்களை நிவர்த்தி செய்ய போகுது. அது நம்மளை தேவனுடைய மகிமையை காண்பிக்க வைக்க போகுது. அந்த மகிமை என்ன, அந்த நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன செய்யலாம்னா நம்ம படிக்கலாம். இந்த மகிமை நம்மளை என்ன செய்யும், பாவங்களார நம்மளை சுத்திகரிக்கும், நம்மளை பாவங்களை வந்து நிவர்த்தி செய்யும், நம்மளை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விடுதலையை தேவன் ஒருவருக்கும் தந்து வழிநடத்து வராங்க. ஆமென். தேவ மகிமையை குறித்த நல்ல ஒரு தியானத்தை நம்ம பார்த்தோம். தியானத்தை எடுத்து கொடுத்த நேசராஜன் அவர்களே தேவன் ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்திற்குள்ளாக கடன் செல்வோம். நிறைவு ஜெபத்தை சகோதரி ஜெசிந்தா ப்ரேயர் பண்ண முடியுங்களா? இல்லைங்களா, இருக்கீங்களா? பண்றேன் பாஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு ஜெப விண்ணப்பங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மரப்பாலம் பள்ளியினுடைய ஹெட் மாஸ்டர் ரமணன் சார் அவர்களுடைய மனைவிக்காக என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்க பேர் சுமதி. அவருடைய மருத்துவமனையில சீரியஸா என்ன பண்ணிருக்காங்க, அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவரோட உடல்நிலைக்காக ஜெபிங்க. இரண்டாவதாக திருமதி ஜோதிபாய் ஷெரின் சிஸ்டர் அவங்களுடைய தாயாருக்காக